ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரி ஒன். நான் உங்கள் டாக்டர் ஜி பிரகதீஸ்வரன். நம்ம லெக்சரில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே போகலாம், ஓகேவா? உங்களோட ஃபர்ஸ்ட் லெசன் பயாலஜியில் என்னன்னா, என்சிஆர்டி புக்கில் டைவர்சிட்டி இன் லிவிங் ஆர்கானிசம், ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து சாப்டருக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? ஸோ சாப்டர் 1 டைவர்சிட்டி இன் லிவிங் ஆர்கானிசம், ஓகேவா? ஸோ நம்ம வேர்ல்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் பொருளெல்லாம் வந்து நம்ம லிவிங் நான் லிவிங் அப்படின்னு வந்து பிரிக்கிறோம், ஓகேவா? உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், இது மாதிரி நம்ம வகைப்படுத்துகிறோம். அதில் உயிருள்ள பொருள் நம்ம, ஓகேவா, லிவிங் அண்ட் நான் லிவிங், ஓகேவா? ஸோ இதை வந்து விட்டுடலாம், ஓகேவா? இதை நம்ம விட்டுடலாம். இந்த லிவிங் ஆர்கானிசம் வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? இந்த லிவிங் ஆர்கானிசம் பத்தி பார்க்கும்போது நம்ம எண்ணற்ற உயிரினங்களை வந்து பார்க்க முடியுது, ஓகேவா? இது வரைக்கும், ஓகேவா, ஆல்மோஸ்ட் 1.7 to 1.8 மில்லியன் 17 லட்சம் உயிரினங்களை வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, நாளுக்கு நாள், டே டு டே, நியூ ஆர்கானிசம்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு. புதுசா ஆர்கானிசம் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, ஓகேவா? ஸோ நம்மளைய சுற்றி எவ்வளோ நிறைய வகையான உயிரினங்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, ஓகேவா? நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்ஸாக இருக்கலாம், இல்லை காட்டில் இருக்கக்கூடிய வைல்டு அனிமல்ஸாக இருக்கலாம், இல்லை பிளான்ட்ஸ், வீட்டில் நம்ம விவசாயத்துக்காக வளர்க்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் பிளான்ட்ஸ், ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ், ஒவ்வொரு அனிமல்ஸும் ஒவ்வொரு பிளான்ட்ஸும் அதுக்குன்னு ஒரு தனித்துவமான கேரக்டரோட இங்கே இருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் டைவர்சிட்டி, ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்னது? டைவர்சிட்டி. ஸோ நம்ம இட் இஸ் பாசிபிள் ஃபார் அஸ் டு ஸ்டடி ஆல் திஸ் ஆர்கானிசம். இந்த எல்லா 17 to 18 லட்சம் ஆர்கானிசமை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஆர்கானிசமையும் ஸ்டடி பண்றது அப்படிங்கிறது நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள், ஓகேவா? ப்ராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது. ஸோ தே கிளாசிஃபை தி ஆர்கானிசம். ஸோ இந்த ஆர்கானிசம் இவ்வளோ டைவர்சிட்டி இருக்கு, நிறைய ஆர்கானிசம் பார்க்குறோம். இந்த ஆர்கானிசமை வந்து ஸ்டடி பண்றதுக்காக தெர் இஸ் எ எதுக்கான நீட் இருக்குன்னா கிளாசிபிகேஷன், வகைப்படுத்தணும். ஆர்கானிசம் வந்து ஒரு சர்டன் குரூப்ல வந்து வகைப்படுத்துறது மூலியமா காமனா நம்ம படிச்சுக்க முடியும். இந்த லெசன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைவர்சிட்டினா என்னன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து கிளாசிபிகேஷன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ தான் இந்த சாப்டர்ல முக்கியமா நம்ம பார்க்க போற விஷயம். ஸோ இப்போ டைவர்சிட்டினா உங்களுக்கு என்னென்னு ஓரளவு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். டைவர்சிட்டினா ஒன்றும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. எல்லா உயிரினங்களும் ஒரு மாதிரியே இருக்கிறது கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இருக்கும். ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு ஆர்கானிசம்னா இது டாக், இது வந்து கேட், இது நீம் ட்ரீ, இது பேனியன் ட்ரீ, இது மாதிரி நம்மளால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. அதான் டைவர்சிட்டிங்கிறது, அதுதான் டைவர்சிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னா நாமன்கிளேச்சர். ஸோ நாமன்கிளேச்சர் அப்படின்னா என்னன்னா நேமிங், ஒன்றும் இல்லை, பேர் வைக்கிறது. நாமன்கிளேச்சர்னா என்ன? நேமிங். இப்போ ஒரு நியூபார்ன் பேபி இருக்கு, அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். எதுக்காகனா ஃபார் ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்குறோம். ஸோ நேமிங் எதுக்காக? ஐடென்டிஃபிகேஷனுக்காக. அந்த நேமை சொல்லி கூப்பிடும் போது வி ஐடென்டிஃபை த பர்சன், ஓகே? ஸோ நேமிங் எதுக்கு? ஐடென்டிஃபிகேஷனுக்காக நேமிங், ஓகே? ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு, ஓகேவா? நம்ம தமிழ்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து மேங்கோ எடுத்துக்கலாம். மேங்கோவோட தமிழ் பேர் மாம்பழம், ஓகேவா? ஸோ இது மாதிரி மாம்பழம், மேங்கோ அப்படிங்கும் போது நம்ம எதை பார்ப்போம்? மேங்கோ ட்ரீயை மட்டும் தான் பார்ப்போம், வேற எந்த ஒரு ட்ரீயும் பார்க்க மாட்டோம், ஓகே? ஸோ உலகம் ஃபுல்லா
இதே மாதிரி மாம்பழம் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் புரியுமா? புரியாது. ஓகேவா? ஏன் நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டுக்கு இல்ல வந்து நம்ம இந்தியாக்குள்ளார இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட் பீப்புள்ஸ்க்கே வந்து மாம்பழம் அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியாது, அவங்க முழிப்பாங்க. ஸோ ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ், இது ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ் தெர் இஸ் சம் யூனிக் நேம். ஒரு பிளான்னா ஒரே ஒரு நேம் தான் இருக்கணும். ஆல் ஓவர் தி வேர்ல்ட், த்ரூ அவுட் தி வேர்ல்ட் வந்து அந்த ஒரே பேர்னால தான் வந்து அந்த பிளான்ட்டையோ அனிமலையோ வந்து சொல்லணும். ஓகேவா? அதுக்காக தான் தெர் இஸ் எ நீட், தேவைப்படுது. எதுக்கு? நீட் ஃபார் சயின்டிஃபிக் நேமிங் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். உயிருள்ள பொருட்கள் அனைத்துக்குமே வந்து சயின்டிபிக் நேம் வந்து தேவைப்படுது. எதுக்குன்னா உலகம் ஃபுல்லா ஒரே பேர்னால அந்த பிளான்ட்டையும் அனிமலையும் கூப்பிடுறதுக்காக. ஓகேவா? டு அவாய்ட் கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ இட்ஸ் எவால்வ். அதுல இருந்து தான் நாமன்கிளேச்சர் வந்து எவால்வ் ஆகுது. ஸோ நாமன்கிளேச்சர்னா ஒன்றும் இல்லை, நேமிங் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல். ஒரு பிளான்ட்டுக்கு வைக்கக்கூடிய பேர் வந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு வைக்கக்கூடாது. அதுதான் அதோட பேசிக் ரூல். வந்து என்னன்னா, ஏ பிளான்ட் இல்லை அனிமலா இருக்கலாம், எந்த ஒரு உயிரினமா வேணாலும் இருக்கலாம். ஒரு பிளான்ட்னா அந்த பிளான்ட்டுக்கு த்ரூ அவுட் தி வேர்ல்ட் தெர் இஸ் ஒன்லி ஒன் நேம் அண்ட் the same name should not be used for other organism. ஓகேவா? இதோட ஃபர்ஸ்ட் பேசிக் ரூல் இதுதான். ஓகே, ஸோ இப்போ வந்து டைவர்சிட்டினா என்னன்னு பார்த்தோம். ஓகே, டைவர்சிட்டி அப்படின்னா வந்து we are seeing multiple organism around us. ஓகேவா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, அதுதான் டைவர்சிட்டி. நாமன்கிளேச்சர் அதோட பர்பஸ் என்னன்னா வந்து லோக்கல் நேம்ஸ் வந்து இடம் விட்டு இடம் மாறும் போது வேரி ஆகும். ஸோ அவாய்ட் கன்ஃபியூஷன் ஏற்படாம இருக்கிறதுக்காக தெர் இஸ் நாமன்கிளேச்சர் எவால்வ் ஆகுது. எதுக்காக அப்படின்னா, ஒரு பிளான்டா இருக்கலாம், அனிமலா இருக்கலாம், எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கும் சயின்டிபிக் நேம் மூலியமா கூப்பிடணும் த்ரூ அவுட் தி வேர்ல்ட். அந்த நேம் வந்து யூனிக்கா இருக்கணும். ஓகே, பர்டிகுலர் ஆர்கானிசம். இதுதான் நாமன்கிளேச்சரோட பேசிக். ஸோ ஒரு பிளான்ட்டை வந்து நேமிங் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா, சில ப்ரொசீஜர்ஸ் வந்து லே டவுன் பண்றாங்க, ப்ரொசீஜர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எதுக்கு? டு நேமிங் எ பிளான்ட் அண்ட் அனிமல். ஓகேவா? இந்த ப்ரொசீஜர் வந்து இன்டர்நேஷனலா அக்செப்ட் பண்றாங்க. யாரு? அக்செப்டட் பயாலஜிஸ்ட் வந்து வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பயாலஜிஸ்டும் இந்த ப்ரொசீஜர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ப்ரொசீஜருக்கு வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஓகேவா? என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா வந்து அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ ப்ரொசீஜர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க ஃபார் நேமிங் பிளான்ட் அண்ட் அனிமல். இப்போ பிளான்ட்டுக்கான நேமை வந்து ரூல்ஸ் யார் வந்து லே டவுன் பண்ணுவாங்க அப்படின்னா ICBN. ஓகேவா? இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். ICBN என்ன? இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். இந்த கவுன்சில் தான், இவங்க தான் வந்து பிளான்ட்டுக்கான சயின்டிபிக் நேமை வந்து என்ன பண்றாங்கன்னா அசைன் பண்றாங்க. ஓகேவா? அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து வரையறுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? சரி, அனிமல்ஸ்க்கு யாருப்பா பண்றாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர், இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். இந்த இன்ஸ்டிடியூட், இந்த கவுன்சில் தான் வந்து அனிமல்ஸ்க்கான சயின்டிபிக் நேமை வந்து என்ன பண்றாங்கன்னா அசைன் பண்றாங்க. அதுக்கான ரூல்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் நேம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே, they accepted யூனிவர்சலா வந்து பைனாமியல் நாமன்கிளேச்சர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா கரோலஸ் லினேயஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. சரி, பைனாமியல் நாமன்கிளேச்சர்னா நேமிங் அப்படின்னு பார்த்தோம். பைனாமியல், பைனா டூ,
ஸோ வந்து ரெண்டு இருக்கு, 2 நேம்ஸ் இருக்கு இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சர்ல. ஓகேவா? ஒரு ஸ்பீஷியஸ் எக்ஸாம்பிள் மேங்கோவே எடுத்துக்கலாம், ஈஸியா இருக்கும். மேங்கோ அப்படிங்கிற ட்ரீ. ஓகேவா? லோக்கல் நேம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். யூனிவர்சலா சயின்டிபிக் நேம் என்னன்னா வந்து மேஞ்சிஃபெரா இண்டிகா. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்பீஷியஸை வந்து ஸ்பீஷியஸ் அப்படின்னா பர்டிகுலர் அனிமல் ஆர் ஆர்கனிசம். இந்த ஸ்பீஷியஸை வந்து பைனாமியல் நாமென்க்ளேச்சர்ல எப்படி எழுதுவோம்னா இட் கண்டெயின் 2 நேம்ஸ், 2 நேம் இருக்கும். The first one is generic name. ஓகே, இந்த முதல்ல இருக்கக்கூடிய பகுதி வந்து generic name. The second one is specific epithet. Okay, so to represent an organism in binomial nomenclature, it contains 2 parts. The first one is generic name and second one is specific epithet. This is binomial nomenclature which is accepted இன்டர்நேஷனலா எல்லா பயாலஜிஸ்டாலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரின்சிபல் இது. ஓகேவா? ஸோ மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னா த்ரூ அவுட் தி வேர்ல்ட் எவ்ரி ஒன் நோ இட் இஸ் மேங்கோ. ஓகே, சரி. சயின்டிபிக் நேம் எழுதுறதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? மேங்கோவையே நம்ம எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேங்கோவோட சயின்டிபிக் நேம் வந்து மேஞ்சிஃபெரா இண்டிகா. ஓகே, ஆல்ரெடி பார்த்ததான். ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரிக் நேம், செகண்ட் போர்ஷன் வந்து ஸ்பெசிபிக் எபித்தட். கண்டெயின் 2 நேம்ஸ், ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பெசிபிக் எபித்தட். அண்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி ஜெனரிக் நேம். ஓகேவா? இது வந்து ஜெனரிக் நேம் சொல்லியிருந்தோம், அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். அண்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஸ்பெசிபிக் எபித்தட் வந்து இட் ஷுட் பி இன் ஸ்மால் லெட்டர். எழுதும் போது இது மாதிரி தான் எழுதணும். ஓகேங்களா? அண்ட் இட் ஷுட் பி பிரிண்டட் இன் இட்டாலிக்ஸ். ஓகேவா? இட்டாலிக்ஸ்ல பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் கையில எழுதுறோம், ஹேண்ட்ல எழுதுறோம் அப்படின்னா வந்து அண்டர்லைன் பண்ணும். எப்படி? ஜெனரிக் நேமையும் ஸ்பெசிபிக் எபித்தட்டையும் தனித்தனியா வந்து அண்டர்லைன் பண்ணும். சிங்கிள் லைன் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து எழுதும் போது எப்படி எழுதணும்? தனித்தனியா எழுதணும், எழுதிட்டு தனித்தனியா அண்டர்லைன் பண்ணணும். ஓகே, ஸோ ஜெனரிக் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல இருக்கணும், ஸ்பெசிபிக் எபித்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலா இருக்கணும், அண்ட் இட் ஷுட் பி அண்டர்லைன் செப்பரேட்லி. ஓகே, ஸோ இந்த நேம்க்கான மீனிங் வந்து எந்த மொழியில இருக்கும்னா லாட்டின்ல இருக்கும். ஓகே, ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஆரிஜின் ஆஃப் தி பிளான்ட். அந்த பிளான்ட் வந்து எந்த நாட்டில் வேணாலும் ஆரிஜின் ஆயிருக்கலாம், பட் இட் ஷுட் பி அதோட நேமோட மீனிங் லாட்டின்ல இருக்கும், இல்லைனா லாட்டினைஸ்டு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இட் ஷுட் பி பிரிண்டட் இன் இட்டாலிக்ஸ் ஆர் ரிட்டன் இன் ஹேண்ட் ரிட்டன்னா தனியாக அண்டர்லைன் பண்ணும். ஓகே, தென் ஸோ இதுதான் பேசிக் ப்ரொசீஜர் ஃபார் ரைட்டிங் தி சயின்டிஃபிக் நேம்ஸ். ஓகே, அண்ட் இதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து சில சயின்டிஃபிக் நேம்க்கு பின்னாடி இது மாதிரி அப்ரிவேட்டட் நேம்ஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னா லின் அப்படின்னா வந்து இட் இஸ் விச் இண்டிகேட் கரோலஸ் லினேயஸ். எதுக்காக அப்படி இருக்குன்னா அந்த சயின்டிஸ்ட் தான் வந்து அந்த பிளான்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் நம்மளுக்கு இருக்கு. என்ன பார்த்தோம் அப்படின்னா வி see about டைவர்சிட்டினா என்னன்னு பார்த்தோம். டைவர்சிட்டினா ஒன்றும் இல்லை, நம்மளை சுற்றி பல லட்சம் மில்லியன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம், கண்ணுக்கு தெரியாத எண்ணற்ற உயிர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரே மாதிரி இல்லை. ஸோ இதுதான் வந்து டைவர்சிட்டி. ஓகே, அண்ட் ஸோ இவ்வளோ ஆர்கானிசம் இருக்கு. இந்த ஆர்கானிசம் வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஐடென்டிஃபை பண்ணி நேமிங் பண்ணோம். அதை தான் பார்த்தோம். நேமிங்னா என்ன? நாமன்க்ளேச்சர். ஸோ நாமன்க்ளேச்சர் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. த்ரூ அவுட் தி வேர்ல்ட் வி ஷுட் ஃபாலோ சிங்கிள்
நேம் அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் சயின்டிஃபிக் நேம். சயின்டிஃபிக் நேமுக்கு அக்செப்டட் நேம் என்னன்னா வந்து பைனாமியல் நாமன்கிளேச்சர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்ட்ரோடியூஸ்டு பை கரோலஸ் லினேயஸ். ஓகே, என்ன பண்றாங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா ஃபார் நேமிங் தி பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் ஆர்கானிசம்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம், எவ்ரி திங். ஓகே, அதுக்கு பிளான்ட்டுக்காக இருக்கக்கூடிய கவுன்சில் பார்த்தா இன்டர்நேஷனல் ICBN, அனிமல்ஸ்க்காக இருக்கிறதுன்னு பார்த்தா வந்து ICZN இருக்கு. ஓகேங்களா, வேற அப்படின்னு பார்த்தோம்னா வாட் ஆர் தி ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஃபார் சயின்டிஃபிக் நேம்ஸ்ன்னு பார்த்தா scientific name is binomial nomenclature சொல்லியாச்சு. first is generic name and second one is specific epithet. printed in italicsல print பண்ணோம். எழுதுற மாதிரி இருந்தா generic name specific name தனித்தனியா எழுதிட்டு செப்பரேட்டா சிங்கிள் லைன்ல அண்டர்லைன் பண்ணோம். ஓகேங்களா, அண்ட் அதோட மீனிங் எந்த மொழியில இருக்குன்னு பார்த்தா லாட்டின்ல இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி ஜெனரிக் நேம் கேப்ஸ்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி ஸ்பெசிபிக் எபித்தட் ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். abbreviated name பின்னாடி வருதுன்னா which indicate the scientist who describe the species. அந்த ஸ்பீஷியஸை யார் டிஸ்கிரைப் பண்ணாங்களோ அந்த சயின்டிஸ்டோட அப்ரிவேட்டட் நேம் இது மாதிரி பின்னாடி வரும். ஓகேங்களா, மேங்கோவை ஹூ டிஸ்கிரைப், கரோலஸ் லினேயஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து டைவர்சிட்டி நாமன்கிளேச்சர். ஸோ இவ்வளோ ஆர்கானிசம் இருக்கு, இதை ஃபுல்லா நம்மளால வந்து ப்ராக்டிக்கலா வந்து படிக்க முடியாது. ஸோ தெர் இஸ் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா we going to see about classification. Thank you. we meet in next கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். தேங்க்யூ.